இப்போ கூட நினச்சா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட முடியுங்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆட்சி அமையும் எத்தனை நாள் அப்படிங்கிறது பிரச்சனை. ஒருத்தர் கால ஒருத்தர் வார பார்ப்பாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா விஜய் இவ்வளோ தூரம் வருவாருன்னு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை ஏன்னா இதே செல் இருக்கு, உங்களுக்கு அனுப்புகிறேன், அதையும் எடுத்து போடுங்க தயவு செஞ்சு. உங்களோட பேட்டியில் விஜய் விசில் அடிக்கிறது, விஜய் வெற்றி பெறுவார், முதலமைச்சர் ஆவார்னு நான் ஆதரவு கொடுத்த கட்சி ஆதரவு இது கொடுத்தனும் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுதான் பியூட்டி. நான் சொன்ன பின்னாடி தான் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் போட்டின்றதையே தலைவர் விஜய் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி இந்த அடிமை எடப்பாடியை வைத்து பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று தனது மரியாதையை இழந்து சேர்ந்த இந்த எடப்பாடியை வைத்து பழனிசாமியை வைத்து ஆபரேட் பண்றதுக்கு போகலாம். அதை விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏற்றுக்கூடாது. ஏன்னா விஜய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்ப யாருமே அவருக்கு ஆதரவு தரல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்? இடியாப்ப சிக்கலாகும். அதுக்குதான் கவர்னர் உட்கார்ந்துருக்காரு. இந்த தலைவர் இது வரைக்கும் யாரோட கூட்டணி சேரல. வர்றவங்களையும் அவர் கூட இருக்கவங்க வரவேற்று உள்ள சேர்த்துக்கல. நான் உண்மையை சொல்றேன். இல்லைன்னா எங்கேயும் எவ்வளவு தலைவர்கள் உள்ள வந்திருப்பாங்க. கேள்விப்பட்டோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க. எவ்வளவோ தலைவர்கள் உள்ள வந்திருப்பாங்க. எத்தனையோ முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் உள்ள வந்திருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட் இது ரெண்டுமே அவங்க கடைபிடிச்சிட்டாங்க. இப்ப எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பிஜேபி வலையிலேயும் தாவேகா தலைவர் விஜய் விழுந்துடக்கூடாது. கூட வர நச்சு பாம்பு மாதிரி இருக்க எடப்பாடி பழனிசாமியும் சேர்க்கக்கூடாது. எம்ஜிஆருக்கு ஈக்குவல் ஆயிட்டாரா விஜய்? கம்பேர் பண்ண வேண்டாம். பட் அதே நேரத்தில் அந்த செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு, அந்த தொண்டர்கள் எழுச்சி, இதை தலைவருக்கு பின்னால் விஜயிடம் பார்க்க முடியாது. இது ஒரு புரட்சி நடந்திருக்குங்கிற அளவுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மாபெரும் புரட்சி, அமைதியான புரட்சி. நான் உங்களது பேட்டியின் மூலமாக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பழனிசாமியை மக்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஜெயிச்சவன் அவனோட சொந்த செல்வாக்கில் தான் ஜெயிச்சிருக்கான். பழனிசாமி மாதிரியே வச்சுக்கோங்க. ஆகவே அதிமுக எதையுமே பெருசாக இங்கே சாதிக்கலை. ஆகவே பழனிசாமியை தூக்கி வெளியில் எறிந்து விட்டு அந்த வேட்பாளர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய நாளங்களில் ஏற்பட்ட அந்த வெற்றி மனப்பான்மையை உறுதி செய்ய அவர்கள் ஆதரிக்க வேண்டும், வெளியில் வர வேண்டும். இல்லை கொஞ்சம் நேரம் இப்படி போகும். 5 காங்கிரஸ் இருக்குங்க, அப்புறமா இங்கே 2 விசிகே இருக்குங்க, அங்கே இது இருக்குங்க, கம்யூனிஸ்ட் 2 இருக்குங்க, எல்லாத்தையும் இங்கே ஒருத்தர் கூடியே இருக்கிறார் விஜய் ரசிகர் ஒருத்தர், நமக்கு அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் கணக்கு போடுவார், போட்டு அண்ணா பாருங்க அப்படிம்பாரு. அதெல்லாம் வேலைக்கு வராது. 10 இடங்கள் என்ன செய்ய போங்கிறாங்க? வந்துடும், வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். தன்னை டெஃபினட்டாக பாருங்க. நான் அப்பீல் போயிருக்கேன். அதிமுகவில் எல்லா உரிமையும் பெற்றவன், அம்மாவினுடைய செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு பிணை கொடுத்தவன், பயணித்தவன். என்னோடு இருந்த ஜேசிடி பிரபாரன், கூப்பா கிருஷ்ணன்ட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. போகும்போது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை நான் முழுமையாக பதில் சொல்லலை. ஏன் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க? அப்பயே போயிருக்கலாமே, நீங்கள் மாற்றி இப்படி ஆதரவு கொடுத்தீங்களேன்னு கேட்டீங்க. அங்கே அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்தில் நான் பாராட்டி பேசியது எல்லா தொலைக்காட்சிகளும் போட்டது. நான் என்ன பண்ணேன், அவரோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசணும்னு சொன்னேன். இது என்னுடைய தரப்புல இருந்து. அவங்க இல்லைன்னு சொல்லலை. நான் பேர் சொல்ல விரும்பலை. எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். அவங்க உடனே இதை ஏற்பாடு பண்ணுறேன்னா நீங்கள் பேசுங்க, பேசிட்டு நீங்கள் கட்சியில் சேருங்க நாங்கள். அதுக்குள்ளே விழுந்த கேப்பு தான் அது நடைமுறைக்கு வரல. இன்றைக்கி நாளைக்குன்னு எடுத்து போச்சு. அப்படி போகும்பொழுது அப்புறம் நம்ம ஏதாவது நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆகவே நமக்கு என்னுடைய எய்ம் ஆரம்பத்திலேருந்து என்ன நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணால் எகென்ஸ்ட் பிஜேபி என்டிஏன்னு இருக்கும். அதுலேருந்து மாறவே மாட்டேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா விஜய் இவ்வளோ தூரம் வருவாருன்ட்டு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை ஏன்னா இதே செல் இருக்குது, உங்களுக்கு அனுப்புகிறேன், அதையும் எடுத்து போடுங்க தயவு செஞ்சு. உங்களோட பேட்டியில் விஜய் விசில் அடிக்கிறது, விஜய் வெற்றி பெறுவார், முதலமைச்சர் ஆவார்னு நான் ஆதரவு கொடுத்த கட்சி ஆதரவு இது கொடுத்தனும் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுதான் பியூட்டி. நான் சொன்ன பின்னாடி தான் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் போட்டின்றதையே தலைவர் விஜய் சொன்னார். தவேகா தலைவர். நான் அந்த முதல்ல சொன்னேன். அதை முதல்ல அடித்தது நான் தான். பிரேக்கிங் மாதிரி போச்சு. இது ஒரு மெயின் டிவிங்களில் உட்காந்து சொன்னது நான். குறிப்பாக புதிய தலைமுறை, சன் நியூஸ்லேயே போய் உட்காந்து சொல்லணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆகவே நல்லாட்சி அமையட்டும், மக்களுக்கு நன்மை பயக்கட்டும். ஆகவே அதுதான் தேவையாக இருக்கிறது. மாறுதல் மாத்திரமல்ல, மக்கள் போற்றுகின்ற ஆட்சியாக அமைய வேண்டும். அந்த இளைஞர்களினுடைய எண்ணங்கள் கனவாக வேண்டும். அதற்கு விஜய் காரணமாக வேண்டும். நாளை ஆட்சியை
ஆட்சியில் அமருகின்ற முதலமைச்சருக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்ப கூட விஜயை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப கூட நினைச்சா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட முடியுங்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆட்சி அமையும் எத்தனை நாள் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஆட்சி அமையும், ஒருத்தர் கால ஒருத்தர் வார பார்ப்பாங்க. இந்த நண்டு ஃபாரினில் பல கண்ட்ரிகள், சைனா, ஜப்பான், ஜெர்மன், சிங்கப்பூர், இப்படி பல நாடுகளில் நண்டுகள் இருக்கும். அந்த நண்டுகளை ஒரே புட்டியில் போட்டுருவானா. இந்தியன் நண்டும் இருக்கும். எந்த நண்டுமே எல்லா நண்டும் விறுவிறுன்னு வெளியில் வந்துடும். ஜப்பான் தெரியல, அது சைஸே கம்மியாக தான் இருக்கும், ஜக ஜக ஜகன்னு வெளியே ஓடி வந்துடும். சைனா நண்டும் வந்துடும், இந்தியன் நண்டு மாத்திரம் வராது. எல்லா நண்டும் வந்த உடனேடா இந்தியன் நண்டு மாத்திரம் வரமாட்டேங்குது எட்டி பார்த்தா, அந்த நண்டு மேலே போகக்கூடாமல் இந்த நண்டு காலை பிடிச்சி இழுக்குவான். ஒரு நண்டுக்கு ஒரு நண்டு. இது நம்முடைய கலாச்சாரம், நேச்சர். அதனால் திமுக அண்ணா திமுக சேர்றது ஐ டோன்ட் திங்க் தட் ஸ்டாலின் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். மிஸ்டர் ஸ்டாலின் எனக்கு தெரிய வர அவர் பின்புற வாசலில் வர்றவர் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்த அடிமை எடப்பாடியை வைத்து பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று தனது மரியாதையை இழந்து சேர்ந்த இந்த எடப்பாடியை வைத்து பழனிசாமியை வைத்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போகலாம். அதை விஜய் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏற்றக்கூடாது. ஏன்னா விஜய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. எங்களது அரசியல் கொள்கை எதிரி பாஜக. கொள்கை எதிரி பாஜகன்னா இவன் கூட இருக்கான், யாரு? பழனிசாமி கூட இருக்காரு. அப்ப கொள்கை எதிரியோட போய் இவர் சேர முடியாது. நீங்க முதல்ல சொன்னது தான், இங்க ஊழல் கட்சி நீங்க கொள்கை எதிரின்னாரு. இது இரண்டும் இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும். இப்ப யாருமே அவருக்கு ஆதரவு தரல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்? இடியாப்ப சிக்கலாகும். அதுக்கு தான் கவர்னர் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா ஒன்று இருக்குல்ல, இந்த சின்னம்மான்னு எங்கள் ஆயா அம்மா, அந்த அம்மா வந்து முந்தானி சொல்லிச்சு, கவனிச்சிங்களா? அவன் உடனே கமெண்ட்ஸ் அடிக்கிறான், டே அந்த ஓட்டை முன்னுமே எண்ணி முடிச்சிடுங்கடா, தாங்க முடியலடா எங்களாலன்னு. நான் சுற்றி வந்துட்டேன் எல்லா இடத்துலையும். நான் என்ன சாதாரணமாக என்ன நினச்சிட்டிங்களா நீங்கள்? நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் அம்மா ஆட்சியை கொண்டு வந்துட்டோம். இது எவ்வளோ பெரிய பைத்தியம் லூஸாக இருக்கும்னு மென்டலாக கொஞ்சோண்டு இடத்துல நின்றுட்டு நான் ஆட்சி அமைக்கிறேன் அம்மா ஆட்சின்னா, இப்போ விசில் ஊதியாச்சு, உனக்கு ஊதணும் அடுத்தது, புத்தி கித்தி இருக்கான்னு கேட்குறேன் நான். இப்படி ஒரு இந்திய உலகமே பார்க்கின்ற அளவுக்கு அறிவாளியாக இருந்த அம்மா பக்கத்தில் கம்பன் வீட்டு கவியும் தரியும் கவி பாடும்னா அதில் 10% இல்லைங்க. இதெல்லாம் எப்படி கூட இருந்துச்சுன்னு தெரியல. நான் வேறு ஜாமீன் கொடுத்து இதை பல ஆண்டு காலம் பார்த்துக்கிட்டேன். அது ஒரு விசுவாசம் இல்லாத கேஸ் விடுங்க, கூட இருந்தவங்களாம் போயிட்டான் எல்லாரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆகிடக்கூடாது. இதில் வந்து நீங்கள் என்ன கடைசியாக கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் அதையும் மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பெரிய கொஸ்டனை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைவர் இது வரைக்கும் யாரோட கூட்டணி சேரல, வர்றவங்களையும் அவர் கூட இருக்கவங்க வரவேற்று உள்ள சேர்த்துக்கல. நான் உண்மையை சொல்கிறேன். நான் இல்லாட்டினா எங்கேயும் எவ்வளோ தலைவர்கள் உள்ள வந்திருப்பாங்க. கேள்விப்பட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க, எவ்வளோ தலைவர்கள் உள்ள வந்திருப்பாங்க. எத்தனையோ முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் உள்ள வந்திருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட் இது ரெண்டுமே அவங்க கடைப்பிடிச்சிட்டாங்க. இப்போ எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பிஜேபி வலையிலேயும் தாவேகா தலைவர் விஜய் விழுந்துடக்கூடாது. கூட வர நச்சுப்பாம்பு மாதிரி இருக்க எடப்பாடி பழனிசாமியும் சேர்க்கக்கூடாது. என்ன முடிவு செய்ய போகிறார், எப்படி இதில் வெற்றி அடைய போகிறார், கவர்னர்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்த முன்னாடி அவர் ஃப்ளோரில் டெஸ்ட் பண்ணி அதில் வெற்றி அடைந்து வர வேண்டும்னு சொல்லுவார். ஆகவே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, இடியாப்ப சிக்கல். அதை வென்று வர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்கள். திருச்சி கிழக்குல வந்து ரிசைன் பண்ணிட்டு அங்கே வந்து சகாயம் ஐஏஎஸ்க்கு அவர் வாய்ப்பு கொடுக்க போகிறதா இவங்களா சொந்தமாக எழுதிக்கிறாங்க. சகாயம் ஐஏஎஸ்ன்னு ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் போடுற பாடம் பார்த்தீங்கல்ல, பாவம். நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் போட்டு அது கிட்டத்தட்ட 20 லட்சமோ 30 லட்சமோ போயிருக்கு. அண்ணாமலை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னது ரீல்ஸ். அவரால் தான் உயர்ந்தது பிஜேபின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஆகவே இங்கே ஐஏஎஸோ இங்கே ரிட்டையர்டு ஜட்ஜோ இல்லை ஐபிஎஸோ வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அரசியல்வாதிகளும் புத்திசாலிகள் இருக்கிறார்கள். ஐடியா தான் சொல்லணும். நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கணும்னு வரக்கூடாது. அந்த பாலிசியை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்தியாவில் ஊழலற்றவர் அப்படிங்கிற அந்த காயின்ல அங்கே அவர் நிறுத்துறாரு. அப்போ நிறுத்தியிருக்கிற கேண்டிடேட்லாம் ஊழல் உள்ளவர்களா? இவனுக்கு தான் ஊழல் இல்லாதவங்களா? ஏன் தனியாக ஒரு ஆளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அது அவரை தப்பாக நான் சொல்ல.
ஸோ தட் இஸ் ராங். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஓன் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஒரு காலத்தில் சொன்னேன், பொன்னையன் ரொம்ப பாராட்டினார். ஒரு இடைத்தேர்தல் இன்சார்ஜாக இருந்தோம். அண்ணன் எனக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்ன, ஒரு கேண்டிடேட் செத்து போய் இடைத்தேர்தல் வந்திருக்கு. அந்த கேண்டிடேட் செத்து போயிட்ட பின்னாடி இன்னொரு தேர்தல் கமிஷன் ஏகப்பட்ட செலவாகுது. அங்கே சப்ஸ்டிடியூட் கேண்டிடேட்டை போட்டிருக்கோம். நம்ம சப்ஸ்டிடியூட் கேண்டிடேட்டை ஒரு கேண்டிடேட் செத்து அவனை அடுத்து டிக்ளேர் பண்ணிடணும்னு சொன்னார். அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த அருமையான கருத்துன்னு சொன்னார். ஆகவே ரிட்டையர்டான பெரிய பதவியில் இருந்தவர்களை திருப்பி அரசியல் களத்தில் உள்ளேயே விடக்கூடாது. அண்ணாமலையில் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ஓகே, ரிட்டையர்ட் ஆகிட்டும் வேணும், சாகும்போதும் எம்எல்ஏவாக இருக்கணும், அதுக்காக தான் நான் நிற்கிறேன், தடியை பிடிச்சிக்கிட்டு கொடியை பிடிக்காம தடுமாறி வரணும், நடக்க முடியல. எம்ஜிஆருக்கு ஈக்குவல் ஆயிட்டாரா விஜய்? நீங்கள் அந்த கேள்வி மிக தவறான கேள்வி. இவ்வளோ நேரம் தமிழ் பேசின கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். எம்ஜிஆர் என்கின்ற தலைவர் யாரும் அவரை நிகராக இன்னொரு பிறக்கவே முடியாது. அந்த தலைவனுடைய வளர்ச்சி, வரலாறு, வளர்ந்த விதம் அத்துணையும் வேறுபட்ட ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை என் அண்ணன் சந்திரசேகர் புதல்வர். அவர் சந்திரசேகர் ரொம்ப வேண்டியவர். இப்போது 3 கிலோமீட்டர் நாங்கள்லாம் போய் நடந்து போய் படித்தோம். நீங்கள் எப்படி போய் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி என் பசங்க காரில் போனாங்க. பிறந்த உடனே ரெடியாக இருந்தது காரு. 3 கிலோமீட்டர் ஓடணும் பையை தூக்கிட்டு படிக்கிறதுக்கு. நான் எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சியில் டெனிஷ் மிஷன் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் திருவண்ணாமலையில் படித்தேன். இப்படிலாம் படிக்கிறதுக்கு அலைஞ்சோம். ஆனால் பசங்க நம்ம குழந்தைங்க பிறந்து பேர குழந்தைங்க பசங்கன்னும் பொழுது கார் வீட்டு வாசலில் நிற்கிது. அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது, வளர்ந்துட்டாங்க, கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர்ன்ற மனிதர் ஒரு வேளை சாப்பாட்டிற்காக 2 நாள் சாப்பிடாம இருந்திருக்காராம். பக்கத்து வீட்டு அம்மா தலைவருடைய மதரை கூப்பிட்டு, இந்த பசங்களை சாகடிக்க போகிறீங்களா அப்படி கேட்டு அரிசி கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பசியை தெரிந்து வளர்ந்த மாபெரும் தலைவர். அதனால தான் ஒரு பெரிய சத்துணவு தந்த திட்டம், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் எம்ஜிஆரை சொன்னோம். தன்னுடைய பாக்கெட்டில் 100 ரூபாய் வந்ததை 110 ரூபா செலவு பண்ண ஒரு தலைவன். அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு மாபெரும் சக்தி அது, அட்சய பாத்திரம். ஆகவே அவர் வழியில் அம்மா வந்தாங்க. ஆகவே அப்படிப்பட்ட தலைவரை பார்க்கவே முடியாது. அவர் செய்யாத உதவி இல்லை. ஒரு 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 இப்படி சமீபத்தில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாருங்கள். அவர் உட்காந்துருக்கும் பொழுது என்னடா டேபிள்லன்னு கேட்டால் ஒரு கல்யாண பத்திரிக்கை இருக்குது, அதை எடுக்கிறாரு, பார்க்குறாரு. பார்த்துட்டு யார் கொடுத்தா, தலைவர் யாரோ கொடுத்துட்டு போனாங்க, தினம் கொடுக்குறாங்கல்ல, கொடுத்துட்டு போனாங்க. அதில் பார்த்தா அழகாக படம்லாம் அடித்து தலைவர் ஆசையோடு இந்த திருமணம் நடைபெறணும், என் பையன் இருந்துன்னு. கட்சிக்காரர் எங்கே இருக்கார் அவர் அண்ணன் ரொம்ப குக்கிராமண்ணா அங்கே போக முடியாது, கஷ்டமாக இருக்கும். சரின்னு விட்டார். அந்த டேட் அவருடைய டைரியில் அவரே நோட் பண்ணி வச்சுக்கிட்டார். அன்னைக்கு காலையில் தலைவர் இந்த அட்ரஸுக்கு வண்டியை விடுன்றார். எல்லாம் ஆடி போயிட்டான். புரியல. யாரோ ஒரு ஆள் பத்திரிக்கை கொடுத்தா அங்கே போகணுன்றாரு. என்னடா முதல்வர் இப்படி பண்ண, உடனே வண்டியெலாம் பறக்குது. அங்கே போய் நிறுத்தினா அது சேரும் சகதியுமாக நடந்து போய் அப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த கல்யாண வீடு. இதில் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க முதல்வருக்கு. வேட்டியை மடித்து கட்டிட்டு நடந்தே போனார். அவன் ஆடி போயிட்டான். புரியல. அந்த தொண்டன் அளவிலா மகிழ்ச்சி. அங்கே போய் அவரை பார்த்து இந்த கல்யாணத்துக்கு வாழ்த்தி பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்தார். அப்படிப்பட்ட தலைவன். நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து எங்களை வழிநடத்திய தலைவர்கள் தான் தலைவரும் அம்மாவும். ஆகவே அவங்கள போய் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். பட் அதே நேரத்தில் அந்த செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு, அந்த தொண்டர்கள் எழுச்சி, இதை தலைவருக்கு பின்னால் விஜயிடம் பார்க்க முடிகிறது. இது ஒரு புரட்சி நடந்திருக்குங்கிற அளவுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு மாபெரும் புரட்சி, அமைதியான புரட்சி. தொலைக்காட்சிகள் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்லாமல் அவர்களும் ஏமாந்து போன ஒரு புரட்சி. அதை வெற்றியடைய செய்த தலைவர் அந்த தலைவர்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. இதை முதல் தடவையாக இந்திய மண் பார்க்கிறது தமிழகத்தில். மிக்க நன்றி. வாழ்க ஆட்சி அமைக்கும் அவருக்கும் இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆகவே பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.
அது முடிஞ்ச பின்னாடி ஒரு பேட்டியை நம்ம பேசுவோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். தேங்க்ஸ் தமிழ். வணக்கம்.